பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. இரண்டு நாள் ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு சீனா புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அரசுமுறை பயணமாக முதலீடுகளை ஈர்ப்பதாகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு சீனா புறப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது பிரதமர் மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பயணம்? ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரி விதித்த பிறகு பொருளாதார கவலைகள் வேறு எழுந்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? தனது 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பானில் இருந்து பிரதமர் மோடி சற்று முன்னதாக சீனா புறப்பட்டிருக்கிறார். சீனாவின் தியான்ஜியான் பகுதியில் நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிருக்கிறார். அது தவிர நாளைய தினம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனா செல்வது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளை சீன அதிபரை சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் நாளை மறுநாள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புடினையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது 50% வரி விதிக்கப்படும் என வரி விதித்த அந்த உத்தரவு கடந்த வாரம் நடைமுறைக்கு வந்த நிலையில் இந்த விஷயங்களை எப்படி எதிர்கொள்வது, இந்த சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிடையே ஏற்றுமதி மற்றும் ஒத்துழைப்பை எப்படி அதிகரிப்பது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது. அந்த வகையில் பிரதமர் மோடியினுடைய இந்த சீன பயணமும் சீன மற்றும் ரஷ்ய அதிபருடனான சந்திப்பும் மிகுந்த எதிர்பார்ப்பையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.